ஐயா வணக்கம். உங்களுடைய பேர் என்ன? நீங்க பெரம்பலூர்ல எந்த பகுதியில் வரீங்க? என்ன தொழில் செய்றீங்கய்யா? என் பேர் ராஜா சிதம்பரம். நான் இருக்கின்ற விவசாயிகள் சங்கம் தமிழக விவசாய சங்கம் கட்சி சார்பற்றது. இந்த சங்கத்தில் இருந்து கொண்டு நாங்கள் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கேன். எந்த வேலைக்கும் போகல எங்களுக்கு. ஆகவே மெயினாக நாங்கள் நினைப்பதெல்லாம் விவசாயம் செய்து அந்த விவசாயத்திலே லாபம் வரும், அதை கொண்டு விவசாயிகள் வாழ்க்கை தரம் முன்னேறும் என்பதற்காக எஜுகேட் பண்ணுறோம் விவசாயிகளை. சரி, விவசாயிகள் பெரம்பலூர்ல என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? நீண்ட காலமா அவங்களுக்கு தீர்க்கப்படாம இருக்கக்கூடிய கோரிக்கைகள்ல பிரச்சனைகள்லாம் என்னவா இருக்கு? பெரம்பலூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலே பருத்தி விளைச்சல் முதன்மை மாவட்டம், தமிழ்நாட்டிலே வெங்காய விளைச்சலில் முதன்மை மாவட்டம், சின்ன வெங்காயம். தமிழ்நாட்டிலே மக்காசோளத்திலே முதன்மை மாவட்டம். இவ்வளவும் விரைந்து தருகிறதே அந்த விளைகின்ற விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்கவில்லை. அரசாங்கம் 31 விவசாய விளைபொருட்கள், அது மக்காசோளமாக இருந்தாலும் பருத்தியாக இருந்தாலும் மானாவாரி பயிராக இருந்தாலும் இரவு பயிராக இருந்தாலும் அது ஒரு சார்ட் இருக்குது, அது கையில் இருக்குது, அது எங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப திருப்தியாக இருக்கு. ஆனால் அந்த விலையில் கொள்முதல் பண்ணுறதே இல்லை. அப்போ விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு விலையை மத்திய அரசாங்கம் அறிவித்து அந்த விலை கிடைக்க செய்யாமல் இருந்தால் விவசாயி எவ்வளவு வேதனைப்படுவான். எங்களுக்கெல்லாம் நாங்கள் நினைப்பதெல்லாம் நெல் உற்பத்தி பண்ணுறோமே, ஆனால் அரிசி விளைவிக்கிறதே அதிகமாக. கரும்பு உற்பத்தி பண்ணுறோமே, ஆனால் கரும்புக்கு விலை இல்லாமல் தடுமாறி கொண்டு விவசாயிக்கும் போது சர்க்கரை விட்டு கொண்டு இருக்கிறதே. அதுபோல் மக்காசோளத்தை உற்பத்தி பண்ணுறார்கள், அந்த மக்காசோளத்து விலை இல்லாமல் கோழி தீவனம் மாட்டு தீவனம் வாங்கியிருக்க வைத்து இடைத்தரகர்கள் பிழைக்கிறார்களே தவிர ஒன்றுமே இல்லை. அரசாங்கம் அறிவிக்கிறாங்க வேளாண் விளைபொருள் விலை நிர்ணய ஆணையம் 31 விவசாய விளைபொருளுக்கு நிர்ணயம் பண்ணி ஒவ்வொரு காரி பருவத்துக்கு ராபி பருவத்துக்கு என்று ஒரு வருஷத்துக்கு நிர்ணயம் பண்ணுறாங்க. நிர்ணயம் பண்ண விலையை கொடுப்பதற்கு பட்டியல் போடுறாங்க. அந்த விலை நிர்ணயம் பண்ணுறதுல அது நாங்கள் சிபாரிசு பண்ணுற விலை, அந்த கொடுக்குற விலையை போட்டிருக்காங்க. சிபாரிசு பண்ணுறது உற்பத்தி எல்லாம் சேர்ந்து அதான் அந்த பட்டியல் இருக்கு. சரி, விலை நிர்ணயம் பண்றாங்க இல்லையா? இப்ப நீங்க குறிப்பிட்ட ஒரு 3 பயிருக்கு, பருத்தியா இருக்கட்டும், மக்காச்சோளமா இருக்கட்டும், சின்ன வெங்காயம் ஆட்டம், நீங்க அரசாங்கம் தரப்புல எவ்வளவு விலை நிர்ணயம் செய்யப்படுது? உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கறாங்க? இடைத்தரகர்கள் நடுவில் ஏதாவது பண்றாங்களா? மக்காச்சோளத்தை பொறுத்தவரை ஒரு குவிண்டால் 100 கிலோ இந்த வருஷத்து விலை காரி பருவத்தை நிர்ணயம் பண்ணது 2400 குவிண்டால். ஆனால் கிராமத்தில் அந்த விவசாயிகள் வெளியிலே யாரையும் விடாமல், முதல்ல எப்படின்னா ஓப்பன் மார்க்கெட்டு எல்லாருமே வருவாங்க. இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டீங்க, அதனால் விலை எங்களால் முடியலன்னு சொல்லி 1600, 2400க்கு நிர்ணயம் பண்ணது 1600, 1500, 1700 இதுக்கு மேலே இல்லை. ரெண்டாவது, இந்த முதல்லாம் அந்த இந்த மக்காசோளத்துக்கு மெயினான தீவனம் கோழி தீவனம், மாட்டு தீவனம் செய்யறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்றும் சொல்கிறார்கள், மக்காசோளத்திலேருந்து எத்தனால் தயார் பண்ணுறாங்கன்னு. இவ்வளவு தயார் பண்ணக்கூடிய இதை வைத்துக்கொண்டு சாகுபடி உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுக்கு விலை இல்லை என்ற வேதனை கொண்டிருக்கிறாங்க. இந்த விலையை பொறுத்தவரை விற்று கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை. ஏன்னா நம்ம மக்காசோளத்துக்கு அரசாங்கம் விற்று கொடுப்பது இந்திய தேசிய கூட்டுறவு சம்மேளனம் நாபெட் நிறுவனம், பருத்திக்கு பருத்தி கார்பரேஷன். அதே போல் பருத்தி கார்பரேஷன் அதிகாரிகள் கோயம்புத்தூரில் இருக்காங்க, நாபெட் இந்திய தேசிய கூட்டுறவு சம்மேளன அதிகாரிகள் சென்னையில் இருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஃபோன் போட்டு நம்பர் கொடுப்பாங்களே தவிர எடுக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, பேசலாம்னு நினச்சா அதிகாரிக்கு சொன்னால் கலெக்டர் கூட என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாருங்கள் நான் ஃபோன் பண்ணுறேன் எடுக்கலைங்க. ஒரு அதிகாரி எங்கள் விவசாய குறைந்த சொல்கிற பதில், அதாவது கலெக்டர் போன் பண்ணியே அந்த அதிகாரிகள் போன் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. எத்தனை தடவை நீங்க கலெக்டரை பார்த்துருக்கீங்க, மனு கொடுத்துருக்கீங்களா? என்ன சொல்றாங்க மாவட்ட ஆட்சியர் தரப்புல? போராட்டம் ஒரு 2-3000 பேர் திரண்டு விவசாயிகள் இந்த விலை கேட்டு பெரிய போராட்டம் பண்ணாங்க. எல்லா சேனல்லையும் வெளிப்பூர் பண்ணாங்க. ஆனால் வெளிப்பூர் பண்ணாங்களே தவிர எங்களுக்கு அந்த விலையை வாங்கி தருவதற்கு அதிகாரம் முடியும். அவங்களே சொல்றாங்க, நான் போன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அரசுக்கு நாங்கள் ஓப்பனாக போராட்டம் பண்ணது அரசியல்வாதிக்கு தெரியலையா? இப்போ ஓட்டு கேட்குற அரசியல்வாதி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்களால் பண்ண முடியல, அந்த விலை வாங்கி கொடுக்க முடியல. அந்த வியாபாரிகள் இப்போ எப்பவுமே தேர்தல் வந்தாலே விவசாயிக்கு ஒரு சாபக்கேடு, அந்த விலை இருக்கின்ற விலை குறையும். அது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் விவசாயிகளுக்கு சாபக்கேடா? தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் அதிகம், தேர்தல் இல்லாத நேரத்தில் அந்த அவனை தேங்க இல்லாமல் வரும்போது வியாபாரி சுதந்திரமாக வர ஆரம்பிச்சான்னா விலை ஏறும்.
அந்த வியாபாரி சுதந்திரம் தடுக்கப்படுவதால் விலை கிடைக்கல. நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்டதெல்லாம் நெல் வச்சுருக்கோமே விலையிலேயே, அரிசி இந்த விலை விற்கிதே, கரும்பு வச்சுருக்கோமே விலையிலேயே, சர்க்கரை விலை ஏறி போகுது, மக்காசோளம் போடுறோமே விலையிலேயே, ஆனால் கோழி தீவனம் ஏறி போச்சு, மாட்டு தீவனம் ஏறி போச்சுன்னு சொல்கிறோமே தவிர நமக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கெல்லாம் இடைத்தரகர்கள் பிழைக்கிறதுக்கு அரசாங்கம் அக்கறையாக இருக்கே தவிர நமக்கு ஒன்றும் இல்லை. மக்காசோளத்தை பொறுத்தவரை அதே போல் வெங்காயம் தமிழ்நாட்டிலே முதன்மை மாவட்டம். இந்த வெங்காயம் முதன்மை மாவட்டம் போது இதற்கு வேண்டியதற்காக அரசாங்கம் எவ்வளவு செஞ்சாங்க. தமிழ்நாட்டில் வெங்காயத்தை பதப்படுத்துகின்ற தொழிற்சாலை செய்யணும்னு சொல்லி செட்டிக்குளங்கிற ஊரில் இருக்கு. ஆனால் பதப்படுத்த முடியல, தெரியல அந்த டெக்னிக்கல். ஆனால் தூத்துக்குடியில் போட்டிருக்காங்க, அருமையாக அந்த பதப்படுத்துறாங்க, ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது வச்சாங்கன்னா முதல் நாள் வச்சு அடுத்த நாள் அழிவுபடும். அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி உருவாக்க முடியல. ஒரு அரசாங்கம் இந்த பொருளுக்கு விலை கொடுக்க வேண்டும், அதே போல அந்த வெங்காயத்தை பதப்படுத்த வேண்டும் என்று சொல்றாங்களே தவிர ஒன்றும் இல்லை. சரி, விவசாயிகளுடைய இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இல்லையா, இவங்க வாழ்க்கை மேம்படுவதற்கு அரசாங்கம் தரப்புல என்னென்ன விஷயங்களை நீங்க நிவாரணமா கேட்கறீங்களா, இல்ல அடிப்படை விஷயங்களை செஞ்சு கொடுத்தாலும் எங்களுக்கு போதும்னு சொல்றீங்களா? எங்களுக்கு நிவாரணத்தை பொறுத்தவரை எந்த கடனாக இருந்தாலும் உங்களுக்கு தரேங்கிறாங்க, கவலைப்படாதீங்க கடன் தரேங்கிறாங்க. அந்த கடனை பொறுத்தவரை தமிழக அரசு கூட்டுறவு கடனுக்கு வட்டி இல்லாத கடன் தராங்க. அந்த வட்டி இல்லாத கடன் தருகிறார்கள் தவிர அதை என்னென்ன இப்போ நகைக்கும் அதே கடன் தான், வட்டி இல்லாத பணம். இந்த குறிப்பிட்ட டைம் நெல் 10 மாதம்னா 10 மாதம், அதே போல் மக்காசோளம் 9 மாதம் இருந்தாலும் 1 வருஷத்துக்கு, அது வட்டி இல்லாமல் கொடுக்குறாங்களே தவிர அது எல்லாத்துக்கும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஆதாயம் இருக்குது, அந்த வசதி அவங்க சில பேருக்கு கிடைக்குது, பல பேருக்கு கிடைக்கல. அந்த ஏக்கம் இருக்குது விவசாய மத்தியில். சரி, இப்போ வரக்கூடிய தேர்தலில் அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளை விவசாய சம்பந்தப்பட்டது கொடுத்திருக்காங்க இல்லையா, அதெல்லாம் போதுமான அளவுக்கு இருக்கா? உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா? அரசியல் கட்சிகள் பிரதானமா இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, நாம் தமிழர், இந்த மாதிரியான கட்சிகள் தமிழக கட்சிகள் கூட புதுசா வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் விவசாயியை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? ஒரு உதாரணத்திற்கு தற்பொழுது இருக்கின்ற அரசு கரும்புக்கு 4000 டன்னுக்கு அறிவித்தார்கள். முடிய போகுது. இப்ப தேர்தல் அறிக்கை 2வது அறிக்கை விட்டாங்க, 4500 தரதாக. 4000க்கு கொடுத்த விலையிலேயே 3600 தான் கொடுத்துருக்காங்க இது வரலும். அப்ப இது யார் நம்ம யாரை கேட்கறது? ஓட்டு கேட்க வரும்போது கேட்டாங்கன்னா முடிவிட்டோம், நாங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிச்சவனே தருவேமாங்க. அதே மாதிரி அதிமுக நாங்கள் எதிர்கட்சியா இருந்தாங்க, நாங்கள் எங்களை ஓட்டு போடுங்க, நாங்கள் செய்வோமாங்க. வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி என்பதை இதை நிறைவேற்றவில்லை என்றால் அவர் சிறையில் பிடிச்சி போட்டால் சரியா இருக்கும். நாங்களாம் ஏமாறுறோம், இந்த வாக்குறுதியை நம்பி ஏமாறுறோம். பாரு 4500 இது சொல்றாங்க, மக்காசோளத்துக்கு நிர்ணய விலை சொல்றாங்க. ஆனா கிடைக்கலன்னு சொல்லும்போது விலையை அறிவித்து கொடுக்காதவர்களை நிச்சயமாக அரசாங்கம் தண்டிக்கணும்னா அந்த தண்டிக்க நிலைமையில் உள்ளவங்க தானே தேர்தல் நிற்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விவசாயத்தை அரசு தொழிலா மாத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது அடிப்படையில சாத்தியமா? விவசாயிகள் எப்படி பாக்குறாங்க அந்த அறிவிப்பை? ஒரு உதாரணத்திற்கு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை பயன்படுத்தி விவசாய வேலைக்கெல்லாம் பணிக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னாங்க. ஆனா அந்த பணிக்கு பயன்படுத்தக்கூடிய சோம்பேறி ஆகிட்டாங்க அரசியல். அந்த வேலை கிடைக்கலன்னு சொல்லும்போது அந்த நல்ல தருணமா இருக்கிற நேரத்தில் ஆள் கிடைக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு பேர் ஏரி வேலைன்னு சொல்றது. கிராமத்தில் தேசிய உழைப்புத்தல் மகாத்மா காந்தியின் வேலைன்னு தெரியாது, ஏரி வேலை. அந்த வேலையை பொறுத்தவரை அவர்களுக்கு வேலைக்கு விவசாய பணிக்கு அனுப்பிச்சால் நிச்சயமாக சந்தோஷமா இருப்பார்கள். விவசாய பணிக்கு அனுப்பல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க போறாங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட டெக்னிக்கல் பொறுத்தவரை இதை ஒரு கூட்டத்திலே பப்ளிக்கா கூட்டத்திலே கண்டிச்சால் சில பேர் அதை ஆதரிப்பாங்க. நன்றி, தேங்க்யூ.